நாம கிட்னாப் பண்ண போறது ஷாலுவ. ஏன்னு கேளுங்க. ஏன்? ஏன்னா லக்ஷ்மி அவ தங்கச்சிக்கு மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருக்கா. அதாவது பல்விந்தர் லக்ஷ்மி மேல வச்சிருக்கிற அன்பு மாதிரி அவ அவளோட தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. அவ போவா, அவ தங்கச்சிக்காக 50 லட்சத்தை பிச்சை எடுத்துட்டாது வருவா, இல்லனா திருடிட்டாது வருவா. ஆனா தங்கச்சிங்களை விட்டு கொடுக்கவே மாட்டா. இதுதான் சூப்பர் ஹிட் பிளான். நீங்க பண்றது சொதப்பல் பிளான். போய் லக்ஷ்மியை கடத்த போறீங்களா? வேற மாதிரி யோசிக்கணும். போகும்போது மாஸ்க் போட்டு போலாம், ஷாலுவை தூக்கிடலாம். சொல்லுங்க, பண்ணலாமா? பண்ணலாம். அப்ப 25% எனக்கு. ஏய் அறிவு கட்டவனே, உனக்கு 25 வரைக்கும் என்ன தெரியுமா? 25%. 5% தான் கொடுப்போம். அப்படியா? பிளான் எந்து, உழைப்பு எந்து, நீங்க சொரண்டிட்டு போவீங்களா? நான் கரெக்டா பண்ணுவேன். இந்த வேலையை சரியா தெரிஞ்சவனை கூட்டு வந்து நான் பண்ணி முடிச்சிருவேன். சரி பரவாயில்ல, 20% கொடு. சரி, உனக்கும் இல்ல எனக்கும் இல்ல, 10% வாங்கிக்க. 20. 15. ஐயா நீ பேசிட்டே இருப்ப, வேலைக்கு ஆகாது, நான் கிளம்புறேன். சரி நான் கொடுத்து தொலைறேன். 20% வாங்கிக்க. பிளான் ஃபைனலா? அதை எப்பயோ ஃபைனல் பண்ணியாச்சு. கொண்டாட்டம் தான். சித்தி, நீயா? நீ இங்க எதுக்காக வந்த? அது சித்தப்பா தான் நான் அனுப்புனாரு. உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. அந்த ஆளுக்கு வர வேலை இல்ல, நேரங்காலமே கிடையாது. அந்த ஆளும் வாழ மாட்டான், என்னையும் வாழ விட மாட்டான். சரி, யூ கோ. அவர்கிட்ட நான் கம்மிங்னு சொல்லு. கோ. சரிங்க சித்தி. சரி, பிளான் இப்போ ஆரம்பிக்கலாம். நல்ல காரியத்தை சீக்கிரம் ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நைட்டே அவளை தூக்கிடலாம். இன்னைக்கு நைட்டா? இன்னைக்கு நைட்டு ஷாலு மாயமாயிடுவா. ஷாலு, அந்த திருட்டு பையன் பல்வேந்தர் இங்கதான் இருக்கான், பின்னி ஆண்டி வீட்ல. அவன் அங்க இருக்கானா? அப்ப வேற யாரும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. யாரா இருக்கும்? அவனை பத்தி நீ இப்ப எதுக்காக கேட்டுட்டு இருக்க? ஹலோ ஷாலு, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? ஷாலு. இல்ல பாணி, ஒன்றும் இல்லை. நான் சும்மா தான் கால் பண்ணேன். நான் அப்புறமா சொல்றேன், வீட்டுக்கு வந்த உடனே சொல்றேன். இப்ப சொல்றதுல என்ன பிரச்சனை? என் மேல சத்தியம் இப்பவே சொல்லு. என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? நான் என்ன ஆச்சுன்னு கேக்குறேன், நீ தான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. டென்ஷன்ல நான் அழ ஆரம்பிச்சிருவேன். சீக்கிரமா சொல்லிடு. சரி சொல்றேன், இரு. நான் இப்ப நடந்துட்டு இருக்கேன்ல, என்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை அந்த பல்வேந்தரா இருக்குமோன்னு நினைச்சேன். அதனால தான் அவனை பத்தி தெரிஞ்சுக்க கால் பண்ணேன். ஆனா பல்வேந்தர் அந்த ஆன்டி வீட்ல இருக்கிறதா நீ சொல்ற. அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது வேற யாரோ தான் இருக்கணும். நீ நேரா சீக்கிரம் வீட்டுக்கு வா. எங்கேயும் போவே, நான் வீட்டுக்கே வந்துரு. ஏய் இல்ல பாணி, இப்படி எல்லாம் பயப்படக்கூடாது. இப்படி பயந்தோன்னு வையேன், பயம் நம்மளை விட முன்னாடி போயிட்டே இருக்கும். அதுல வெற்றி எங்க இருக்கும்? பயத்துக்கு முன்னாடி. கரெக்ட். அதனால பயப்படக்கூடாது. டென்ஷன் வேண்டாம். நான் பாத்தி வீட்டுக்கு வரேன். சரியா? பாய். ஏன் லேட் ஆக போகுது? ஐ மீன் ஆன் தி வேல வீடு வர போகுது, நம்ம வீடு. நீ வந்து என்ன மீட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீ போலாம். ஆனா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. என்கிட்ட எதுக்காக நீ சொல்லல? லக்ஷ்மி கால் பண்ணிருந்தாளா? அது அண்ணா, லக்ஷ்மி அண்ணி தான் அதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படியா? உனக்கு யாரு முதல்ல தெரியும்? என்னையா அவங்களையா? உங்களதான். அப்ப யார் பேச்சு கேப்ப? என் பேச்சு அவ பேச்சு? உங்க பேச்சதானா? இது எப்பயும் மறக்காத. சரி போ. அண்ணே, உங்களை தேடி அண்ணியே வந்துட்டாங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க நினைக்கிறேன். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அங்க பாருங்க. அண்ணே, நீங்க இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க. இப்பதான் அழகா இருக்கீங்க. டீ கொடுக்க தானே வந்த? கொடுத்துட்டியா? பேச்ச குறைச்சிட்டு வேலை என்ன இருக்கோ அதை போய் பாரு. போ. சரி, கிளம்பு. லக்ஷ்மி வந்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ரிஷியை பார்க்க நான் அவளை அனுமதிக்கவே மாட்டேங்க. அவ பேரு கூட கேட்க எனக்கு விருப்பம் இல்லைங்க. எனக்கு அவ்வளவு கோவம் வருது. I just hate that girl.
லக்ஷ்மி போறா. லக்ஷ்மி ஹாய். நீ எப்படி இருக்க? நான் மோசமா இல்ல. ஐ மீன் நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். லக்ஷ்மி அந்த பாலை போடுறியா ப்ளீஸ்? இட்ஸ் ஓகே, நீ த்ரோ பண்ணலாம். ஆக்சுவலி வெயிட் த்ரோ பண்ணாத. நீ அந்த பாலை தூக்கி போட்டா அது வேற எங்கேயாவது போய் விழுந்துரும், மிஸ் ஆயிடும். என்னோட ஃபேவரட் பால். நீ ஒன்று பண்ணு, நீ நேரா மேலே வந்துரு, வீட்டில் வந்து பாலை கொடுத்துரு. இட்ஸ் ஓகே, கம். என்னால மேலெல்லாம் வர முடியாது. அது என்னோட பர்ஸ் கீழே விழுந்துருச்சு. அதை எடுக்கிறதுக்காக தான் ஆட்டோவை நிறுத்தினேன். நான் ஒன்றும் உன்னை மீட் பண்றதுக்காக இங்க வரல. நானும் நீ திரும்பணுங்கிறதுக்காக ஒன்று பால் அடிக்கல. நான் அந்த மாதிரி சொல்லவே இல்ல, நான் அப்படி சொல்றேன். சரி, நீ மேல வாய, பாலை கொடுக்க ப்ளீஸ். இல்ல, எனக்கு லேட் ஆகுது. ரிஷி, சரி, ஓகே, பாய். தேவதையின் மலிஷ்கா, நைட் அவ உன் வீட்டில் தானே சாப்பிடுவா. சாப்பிடும் போது ஏதாவது மயக்க மருந்து கலந்து கூட நான் அவளை தூக்கிட்டு போயிடுறேன். நீ பாராட்டுறியா பிளான் பண்றியா? நேரா பேச. வேண்டாம் பினியாண்டி, நான் குண்டாயிடுவேன். நான் சொல்லட்டுமா? அவங்கள ஏதாவது பார்ட்டிக்கு அனுப்புங்க. பைத்தியக்காரனா, அறிவு இல்லாம பேசிட்டு இருக்கா. எதுக்குடா என்னோட பையனை அடிக்கிற? சரி, அப்ப எட்டி உதைக்கிறேன். ஐயோ, நான் போறேன். ஏய், நீ எங்க போற? உன்னையும் அப்பா கூப்பிடுறாரா? சல்மான் கான் வந்திருப்பாரு, டூப்ளிகேட். சோ, உனக்கு என்ன வயிற்றுச்சல்? இப்ப நீயும் எதுக்கு அவன் அடிக்கிற? அப்ப நீங்க புரிய வைங்க. நான் அட்லீஸ்ட் ஏதாவது வேலை பாக்குறேன். நான் ஒன்னும் நாள் பூரா உட்காந்து வீடியோ கேம்ஸ் விளையாடலையே. பேச வந்துட்டான். பாய் மாம். ராணு, இவளை எவனுக்காவது கட்டி வச்சிடு. பையனை கூட்டிட்டு வா, இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பெருசா பேச வந்துட்டா. ஒழுக்கமான பையனா கிடைக்க மாட்டேங்கிறானே. உனக்கு என்னாச்சு? தொண்டையில கிச்சுக்கிச்சா? கழுத்தை நெரிக்கவா? மொத்தமா போய் சேர்ந்துடலாம். என்ன ஆண்டி, நான் என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வாய மூடுறா. நேஹாவுக்கு சூப்பரான ஒரு பையனை பிடிக்க போறேன். ரிஷியை விட அவன் பணக்காரனா இருப்பான். அதிகமா இல்லாட்டாலும் கண்டிப்பா அவன் உன்ன மாதிரி இருக்கவே மாட்டான். இந்த மாதிரி பசங்க அஃபேர்ல இருப்பானுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் விட்டுருவானுங்க. ரிஷி கூட லக்ஷ்மியை அப்படிதானே விட்டுட்டு போயிட்டான். என்ன சொன்ன? ரிஷி லக்ஷ்மியை விட்டானா? இந்த விஷயத்தை எதுக்கு என்கிட்ட முன்னாடி நீங்க சொல்லல? ஏய், எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்றதுக்கு நீ என்ன எனக்கு மாப்பிளையா? நான் அப்பவே லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இப்ப பாத்தீங்களா? வாய மூடுறா. நீ லக்ஷ்மியை பத்தி நீ கனவுல கூட யோசிக்காத, புரியுதா? அதெல்லாம் பழைய விஷயம். அவ கிராமத்துல இருந்து வந்தப்போ ஒரு அப்பாவி பொண்ணாதான் இருந்தா. பசு மாதிரி இருந்தா. யாராவது 10 அரை அரைஞ்சா கூட வாய் முட்டிட்டதை வாங்கிப்பா. ஆனா இப்ப ஓப்ராய் குடும்பத்தையே ஒரு வழி பண்ணிட்டு நிக்கிறா. கண்ணகி மாதிரி துள்றா. எப்படி இருக்கா தெரியுமா? நான் யாரு, கோவலனா? இல்ல, நானும் ரொம்ப நல்லவன் தான். ஆனா அவளுக்கு அது பிடிக்கல. நான் கெடுக்க வந்தேன்னு எல்லாரையும் சொல்லி கெட்ட பேர் வாங்க வச்சா. அதோட என்ன ஏமாத்திட்டு போயிட்டா. என் வேலை போச்சு, கையில இருந்த பணமும் போச்சு. ஜெயிலுக்குள்ள களி தின்ன. போலீஸ் ஆச்சு அடியில கண்டடலாம் வீங்கி போயிருக்கு. பாக்குறியா? இந்த பல்வீந்திராவை ஏமாத்திருக்க கூடாது. ஏமாத்தின அவளை சும்மா விட மாட்டேன். சரி, இப்ப என்ன செய்யணுமோ அதை பத்தி மட்டும் பேசுங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பேசுங்க. அதத்தான் நானும் சொல்றேன். ஷாலு என்ன பண்ணணும்னு சொல்லு. அதான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, ஷாலு நைட்டு கிட்னாப் பண்ண போறேன். எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு. சைலண்டா வந்து அவளை நான் தூக்கிட்டு போயிடுறேன். அப்படின்னா? அதாவது உன் வீட்டுக்கு வெளியில தான் நிப்பன்னு சொன்னேன். எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் மெசேஜ் பண்ண அவளை வந்து நான் தூக்கிட்டு போறேன். சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு. சரி சரி பண்றேன்.
நீ ஒரு 9:30 மணிக்கு மேல வந்துரு. ஏன்னா 9:30 மணிக்குள்ள எல்லாருமே வந்துருவாங்க. எல்லாருக்கும் ஸ்லீப்பிங் டைம்னு ஒண்ணு இருக்கும்ல. இன்னைக்கு யாருக்கும் ஸ்லீப்பிங் கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து கிட்னாப் பண்ண போறோம். புரிஞ்சுதா? வாடா டேய். ரிஷி, ஏதாவது சொல்லணுமா? எனி எக்ஸ்பிளனேஷன்? இல்ல இல்ல. ரியலி? யா. எக்ஸ்கியூஸ் மீ, நீ மன்னிப்பு கேட்க மாட்டியா? மன்னிப்பா? எதுக்காக? ஓ ஹலோ, இப்ப அங்க என்ன நடந்தது? நீயும் லக்ஷ்மியும் லுக் அங்க. மலிஷ்கா, இங்க நான் எந்த தப்பும் பண்ணல. ஓகே? ரியலி? ஐ நோ நீ லக்ஷ்மியால அப்செட்டா இருக்க, எனக்கு தெரியும். ஆனா லக்ஷ்மி தான் இங்க வரவே இல்லையே. அவ இங்க இருந்து ரோட கிராஸ் பண்ணா. தட்ஸ் இட். and எங்களுக்குள்ள ஹாய் ஹலோ அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ஓகே? ஆல் ரைட். ஐயோ மலிஷ்கா, எப்ப பார்த்தாலும் ஏன் இந்த டிராமா பண்ற? இல்ல உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? நீ எப்போ என்ன ஒரு ஸ்பாட்ல கொண்டு வந்து நிறுத்திடுற. அதுக்கப்புறம் அதனால நான் தான் ரொம்ப சஃபகேட்டடா ஃபீல் பண்றேன். சஃபகேஷன் ஆகுது, மூச்சு முட்டுது. எப்பயாவதுனா பரவாயில்ல, எப்பவுமே வா. இந்த அளவுக்கு அன்பு, இந்த அளவுக்கு பொசசிவ்னஸ், இதெல்லாம் லவ் மாதிரியே தெரியல. என்ன கட்டி போட பாக்குறேன், கைதி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறேன். அண்ட் ப்ளீஸ், நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அப்படி பண்ணாத. என்ன கைதி மாதிரி ஃபீல் பண்ண வைக்காத ப்ளீஸ். தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது என் மேல கொஞ்சம் நம்பிக்கை வை. நான் என்ன விரும்புறேன், என்னோட ஃபீலிங்ஸ் என்ன, அதை புரிஞ்சுக்க கொஞ்சமாவது ட்ரை பண்ணு ப்ளீஸ். நான் சொல்ல வர்றது உனக்கு புரியுது இல்ல? நல்லா புரியுது. நீ சொல்ல வர்றத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். குட், தேங்க்யூ. என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ எப்போ என்ன ஒரு ஸ்பாட்ல கொண்டு வந்து நிறுத்திடுற. அதுக்கப்புறம் அதனால நான் தான் ரொம்ப சஃபகேட்டடா ஃபீல் பண்றேன். சஃபகேஷன் ஆகுது, மூச்சு முட்டுது. இந்த அளவுக்கு அன்பு, இந்த அளவுக்கு பொசசிவ்னஸ், இத பார்த்தா காதல் மாதிரி தெரியுது. ஹே மலிஷ்கா, என்னாச்சு? எதுக்காக அழற? மலிஷ்கா, வாட் ஹேப்பன்? உள்ள வா. ஏய், உள்ள வாங்குறல. என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லு. மலிஷ்கா, எதுக்கு அழுதுட்டு இருக்க? வாயை திறந்து சொல்லு. எனக்கு என்னாச்சு? நான் ரொம்ப பலவீனமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மொத்த கான்ஃபிடன்ஸும் போயிடுச்சு. ஐ அம் ஜீரோ. என்னோட ரிஷி எனக்கு தான் சொந்தம், என்னதான் லவ் பண்றான்னு நான் நினைச்சேன். அவன் என்னை விட்டு பிரிய மாட்டான். பிரியறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் இல்லாம அவனால வாழ முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ என்ன? அந்த மாதிரி எதுவும் இல்ல. எவ்ரிதிங் இஸ் finished. நான் கான்ஃபிடன்ஸை இழக்கிறேன். எனக்கு கான்ஃபிடன்ஸே இல்ல. எனக்கு ஏன் மேலயும் ரிஷி மேலயும் கான்ஃபிடன்ஸே இல்ல. நம்பிக்கையே போயிடுச்சு. எல்லாத்தையும் இழந்துட்டேன். சரி, ஓகே. திடீர்னு என்ன ஆச்சு உனக்கு? ரிஷி என்ன கூட வெளிய போறேன்னு சொல்லி சந்தோஷமா இருந்த, இப்ப திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்க. என்ன ஆச்சு உனக்கு? சொல்லு. இதுக்கு காரணம் அந்த லக்ஷ்மி. ஆல் பிகாஸ் ஆஃப் ஹர். ஆனா லக்ஷ்மி தான் இங்க இருந்து போயிட்டாளா? அப்புறம் ஆனா ரிஷி லைஃப்ல இருந்து போகலல்ல. இன்னும் அவனோட மனசுல இருந்து விலகல. அவன் குற்ற உணர்ச்சியோட இருக்கான். அதனாலதான் அவளை நினைச்சு பாக்குறான்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. அது குற்ற உணர்ச்சி இல்ல. லக்ஷ்மிக்காக அவனுக்கு இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்கு. He still loves her. அங்க அந்த ராபர்ட்ஸும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. அதுதான் நிஜம். அவங்களும் உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. வாட் ராபர்ஸ்? அந்த திருடங்க பேங்க்ல திருட வந்தாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? ரிஷி சொல்றது ஒன்னா இருக்கு, ஆனா அவன் மனசுல வேற ஒண்ணு இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? அவன் வந்து லக்ஷ்மி ஃபீல் பண்றான். அவனுக்கு அவளை பிடிச்சிருக்கு. He loves her. அவன் என்ன லவ் பண்ணலையா, லக்ஷ்மியை தான் லவ் பண்றானா. இது மட்டும் இல்ல, இன்னும் என்னெல்லாமோ அவன் சொல்லிருக்கான். மலிஷ்கா, ஆண்டி ஐ ஸ்வேர், அவன் பல விஷயத்த சொல்லிட்டான். நான் வாயை மூடிட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம், உங்களுக்கு தெரியும்ல, அவன் எல்லா வேலண்டைன்ஸ் டேக்கும் எனக்கு கார்டு கொடுப்பான். இந்த தடவை கொடுக்கல. நோ கார்டு. சொல்ல போனா எனக்கு வாங்கி வச்ச கார்டு அவன் தொலைச்சிட்டான். இன்னும் நான் உங்ககிட்ட என்னெல்லாம் சொல்ல, நீங்க என்னெல்லாம் கேட்க போறீங்க? And by the way, just for your information, அவனோட ரொமான்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. இந்த காலேஜ் பசங்க வராண்டால நின்னுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி ரொமான்ஸ் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டு பேரும் சும்மா வாயால சொல்றாங்க லவ் பண்ணல, எதுவும் கிடையாதுன்னு. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர உண்மையா லவ் பண்றாங்க. இன்னைக்கு நான் என்ன பார்த்தேன் தெரியுமா? லக்ஷ்மி ஆட்டோல இருந்து நம்ம வீட்டு எதிர்க்க இறங்கி இருக்கா. ரிஷி பால்கனில நின்னுகிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க. வேற என்ன பண்ணாங்களோ அதுவும் ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம இந்த வேலையை பாக்குறாங்க. What is all this yaar? நானும் அவன் கிட்ட இதை கேட்டேன். நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க போறியான்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அவன் எதுவுமே தப்பா பண்ணலையா, நான் தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிறேன்னு அவன் என்கிட்ட சொல்றான். இதுக்கு மேல வேற என்ன நான் பண்ணட்டும்? How is that possible? உங்களுக்கு தெரியுமா,
என்னோட ரிஷி என்ன சீட் பண்ணிட்டான். he is cheating me. இந்த விஷயம் அவனுக்கே தெரியாது. அவன் என்ன சீட் பண்ணிட்டு இருக்கான். I know it. நான் இதெல்லாம் எப்படி தடுக்கிறது ஆண்டி? எனக்கு எதுவுமே புரியல. மலிஷ்கா. நான் ரியாக்ட் பண்றேன் நீங்க எல்லாம் சொல்றீங்க. ஆனா அந்த மாதிரி எதுவும் இல்ல. நான் என்ன பார்த்தேனோ அதை தான் நான் ரியாக்ட் சரி, விடு. பண்றேன். இன்னும் நான் என்ன அமைதியா இரு, மலிஷ்கா. பண்றது? இல்ல ஆண்டி எனக்கு தெரியும். அவன் இதெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். வெயிட் ரிஷி அண்ணா போன்ல இருந்து அந்த லக்ஷ்மியோட நம்பரை பிளாக் பண்ணலாம். அதால என்ன ஆகும்? சோ அவ ரிஷி எனக்கு கால் பண்ணா அவன் பிளாக் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியும். அண்ணா அவாய்ட் பண்றான்னு நினைச்சுப்பா. சிம்பிள். ரிஷி என்ன பண்ணுமா? ரிஷி எதுவும் பண்ண மாட்டான்னு நீங்க சொல்லாதீங்க. அவனுக்கு எப்ப அவன் ஞாபகம் வருதோ அவ கண்டிப்பா கால் பண்ணுவான். ஃபோன் பண்ணி பேசுவான். And how do I stop it? இதெல்லாம் நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. சரி, அப்ப அவங்க 2 பேரையும் லைஃப்ல இருந்து பிளாக் பண்ணிடு. வாட்? அது எப்படி? மலிஷ்கா, நம்ம கிட்ட இப்போ ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. நீலமணியும் அம்மாவும் ஜுடேஜா வீட்டு கல்யாணத்துக்கு போறாங்க. ஆயுஷும் அண்ணாவும் பெங்களூருக்கு ஒரு மீட்டிங் விஷயமா போறாங்க. வீட்ல நாம தான் இருக்கோம். புரியுதா? நாம லக்ஷ்மிய வீட்டுக்கு கூப்பிடலாம். இந்த வேலைய நீ பண்ணணும். நான் எதுக்கு? நான் ஏன் கூப்பிடணும்? மலிஷ்கா, உன்னை நான் லக்ஷ்மிக்கு கால் பண்ண சொன்னேன். கால் பண்ணி சாரி கேளு, தங்கச்சி கூட டின்னருக்கு இங்க வர சொல்லு. அவ வருவா. நான் கால் பண்ண அவ வர மாட்டா. இங்க பாரு மலிஷ்கா, ஜஸ்ட் கால். ஓகே? சரி, நம்ம அவளை கூப்பிட்டுட்டு என்ன பண்ண போறோம்? Why are we calling her? ஆண்டி, பிளான் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, எனக்கு நம்பிக்கை வரல. எந்த விஷயத்துல பயமா நம்பிக்கை இருக்கு வரல எனக்கு. மலிஷ்கா? லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு வர்றது எனக்கு பிடிக்கல. அதுவும் அவ தங்க இங்க கூட. For dinner. லக்ஷ்மி நிரந்தரமா உன் லைஃப விட்டு விலகிடுவா. அது எப்படி? ஐ மீன் பிளான் என்ன? ஆட்டோ 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 அண்ணா எஸ்பி ரோடு. என்ன பப்ளு, ரொம்ப ஜாலியா இருக்க போல இருக்கு. உங்க வேலையை தான் செஞ்சு நிக்கிறேனே. ஷாலு இப்பதான் இங்க இருந்து கிளம்பி போனா, அவ நேரா வீட்டுக்கு தான் போயிருக்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வண்டி இங்கே பார்க் பண்ணவா? நீங்க காரை எங்க வேணா நிப்பாட்டுங்க. உங்களை யாரு கேள்வி கேட்க போறாங்க? யாராவது உனக்கு ஃபைன் போட்டா நீ அவங்களுக்கே ஃபைன் போடுவேன்னு தெரியும். அதுவும் கரெக்ட் தான். சரி, இவங்க 2 பேரையும் நம்ம எதுக்காக ஃபாலோ பண்ணி நிக்கிறோம்? ஒன்னும் புரியலையே. தம்பி, ஒரு டீ போடுப்பா. டேய், கிளாஸ் ஃபுல்லா கொடு. கட்டிங்ல கொடுத்துன்னு வச்சுக்கேன், கழுத்தை கட் பண்ணிடுவேன். புரியுதா? நாம எதுக்கு ஃபாலோ பண்ணி நிக்கிறோம்? நீங்க முதல்ல அதை சொல்லுங்க. மடையனா நீ? என்ன ஜெயிலுக்கு அனுப்பினவள நான் சும்மா விட்டுருவேனா? நான் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது வெளியில நிறைய மாறி இருக்குல்ல. என்ன இதுக்கு மேல நீ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. ஃபாலோவும் பண்ண வேணாம். என்ன பண்ணணும் டிசைட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வேலையை தான் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் அண்ணன் வேலையே இருக்கு. அது என்ன வேலை? பேய், அதான்டா பேராச சித்தி ரனு. நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. நான் ஹெல்ப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவளுக்கு இல்ல, எனக்கு. ஏன்னா லக்ஷ்மியை பழி வாங்கியே ஆகணும். அவ என் மானத்தை வாங்கியிருக்கா. அதை விட என்ன பிளான் அதை சொல்லு. எனக்கு எல்லாம் தெரியணும் இல்லையா? பெரிய பிளான்லாம் இல்ல. இன்னைக்கு நைட்டு ஷாலுவை கிட்னாப் பண்ண, அவ்வளவுதான். இதுக்கேண்டா இவ்வளவு ரியாக்ஷனு? இதுக்கப்புறம் தான் வேலையா இருக்கு. நீ ஓசிலாம் பண்ண வேண்டாம், பணம் கொடுக்குறேன், ஓகேவா? சரி, எவ்வளவு பணம் கொடுப்ப? அவ்வளவு பணத்தை உன் லைஃப்லயே நீ பாத்துருக்க மாட்ட. சம்பாதிக்க நினைச்சாலும் சம்பாதிக்க முடியாது. நீ லட்சாதிபதி ஆக போறடா. சரி சரி, பண்ணிக்கலாம். இப்போ கோமா இருக்கேன். இல்ல, ஆக்சுவலி முதல்ல கோவப்பட்டேன். இப்போ கோவம் போயிடுச்சு. அப்படின்னா நான் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும். அதுவும் எப்பவும் போல. அதான் சாரி சொல்லலான்னு வந்தேன். சாரி, ரியலி சாரி, ப்ளீஸ். இந்த மாதிரி பப்பி ஃபேஸ் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மலிஷ்கா. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ என் மேல கொஞ்சமாவது நம்பிக்கை வை. ஐ நோ. நோ யூ டோன்ட். உனக்கு தெரியாது மலிஷ்கா. உனக்கு என்னை பத்தி தெரியும்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா இந்த உண்மையை நான் ஏத்துக்க மாட்டேங்கிறேன். லுக், ஒருவேளை எனக்கு லக்ஷ்மி கூட இருக்கணும்னா, லக்ஷ்மி கூட கல்யாணம் ஆயிடுச்சு, லக்ஷ்மியோட புருஷனா இருக்க. சோ அவ கூட இருக்கிறதுல இருந்து என்னை யாராலையும் பிரிக்க முடியாது. ஐ லைக் லக்ஷ்மி, பட் ஐ லவ் யூ மலிஷ்கா. நான் உன்னை காதலிக்கிறேன். எனக்கு லக்ஷ்மியை பிடிச்சிருக்கு. அவ நல்லவ, ரொம்ப நல்லவ. அவகிட்ட சில விஷயங்கள் வித்தியாசமா இருக்கும். அண்ட் அந்த காரணத்தினால தான் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். எல்லா உறவுகளுக்கும் ஒரு தனி இடம் இருக்கும். லக்ஷ்மி கூடவும் உறவு இருக்கு. ஆனா அது வேற மாதிரி. லக்ஷ்மி கூட உறவா? ஆமா, லக்ஷ்மி கூட உறவு இருக்கு. மனுஷ்கா, நான் உங்ககிட்ட போய் சொல்ல போறதில்ல. ஆனா லக்ஷ்மியை நினைக்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள என்னவோ ஆகுது. என்ன ஆகுது, ஏன் ஆகுது, இதை என்னால புரிய வைக்க முடியல. லக்ஷ்மியோட கண்ணில் கண்ணீரை பார்க்கும்போது
நான் ரொம்ப சேடா ஃபீல் பண்றேன். லக்ஷ்மி வருத்தப்படுறத பார்க்கும்போது அப்ப நானும் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். நான் சொல்றது உண்மைதான். அது எனக்கு லக்ஷ்மியை பிடிக்கும். இந்த உறவுல உங்க 2 பேருக்கும் தனித்தனி இடம் இருக்கு. மலிஷ்கா, நான் உன்னை காதலிக்கிறேன். ஆனா லக்ஷ்மிய நான் என்ன? நான் லக்ஷ்மியை ரெஸ்பெக்ட் பண்றேன், அளவுக்கு அதிகமா. ஏன்னா அவ எனக்காக நிறைய விஷயத்த பண்ணிருக்கா. எனக்கு அவ ரொம்ப ஸ்பெஷல். மலிஷ்கா, லக்ஷ்மியை பொறுத்தவரை எனக்கும் சில பொறுப்புகள்லாம் இருக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவளுக்குன்னு சில தேவைகள் இருக்கு. அதுவும் முக்கியமானது. அவளுக்கு இப்போ ஒரு துணை தேவை. ஒருவேளை அது நீதானா? அவளுக்குன்னு ஒரு நல்லவன் அவளோட லைஃப்ல கிடைக்கிற வரைக்கும் நீ நினைக்கிற அவன் நான் தான். இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு? எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ?